இறையேசுவில் பிரியமானவர்களே, மீண்டுமாய் ஒரு நாள், மீண்டுமாய் நற்கிழமை ஆராதனை. எனவே இந்த வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவர் ஆசீர்வாதத்திலே நாம் வாழ்வோம். வெள்ளிக்கிழமை என்றாலே இறுதியாக. எனவே தூய இறுதி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உம்மை துதிக்கிறேன், ஆராதனை செய்கிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாள், புதிய அபிஷேகம், புதிய ஆசீர்வாதத்திற்கு வெள்ளிக்கிழமை என்றாலே உடல் சுகம் பெறுவதற்காக, இறை கிருபையாய் நாம் நலமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. எனவே உங்கள் உடல் சுகம் இன்மையுள்ள ஒவ்வொரு சூழல்களையும் ஒப்புக்கொள். எங்கெல்லாம் சுகம் பெற வேண்டும் அவற்றையெல்லாம் அறிக்கையிட்டு, அப்பா எனக்கு இந்த பகுதியில் எனக்கு சுகம் வேண்டும் என்றால் அதை அறிக்கையிட்டு ஆராதனை. ஆண்டவரே, பலவீனமாய் இருக்கிற என் உடல் பகுதிகளை உண்மைக்கு அர்ப்பணித்து அன்றே ஆராதனை செய்கிறேன், அதற்காக நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுங்க. யாருக்காக ஜபிக்க வேண்டும் நினைக்கிறீங்க, யாருக்கு சுகம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தை சொன்னால் நலமாய் மாறியது இருக்கிறது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் அது மாறும். இந்த நாளில் அபிஷேகத்தை அவர்கள் காண்பார்கள். யாருக்காக ஜபிக்கிறேன், அவர்கள் பெயர்களை அறிக்கையிட்டு அவர்கள் சுகம் பெற வேண்டுமா, அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலுமே அவர்களை ஒப்பு கொடுத்து ஜபிங்க. அவர்கள் இந்த நிலையில, இந்த நாளில, இந்த கணத்திலே அபிஷேகத்தை பெறுவார்கள். நம்பிக்கையோடு ஜபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வோம். எனவே பிரியமான இறை உறவுகளே, நாம் நீதியா இருக்கிற பொழுது நம் பக்கமாக கடவுள் நிச்சயம் இருப்பார். எனவே நம்மை நீதிக்குரிய மகனாய் மாற்ற, நாம் நீதியாக நேர்மையாக இருக்கிற பொழுது நிச்சயமாய் கடவுள் நம் பக்கமாய் நிற்பார். எனவே நாம் செய்ய வேண்டியது, நீயும் நானும் நீதியுள்ள மகளாய் இருக்கும்படியாய் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளணும். அதுதான் இன்றைக்கு இறைவன் தருகிற செய்தி. இயேசுவினுடைய சீடர்கள், இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 1-8 வரை உள்ள இறைவார்த்தையில, ஓய்வு நாளிலே இயேசுவின் சீடர்கள் வயல் வழியே நடக்க வேண்டியிருக்கிறது. கதிர்களை கொய்து அவர்கள் தின்னுகிறார்கள். பரிசேயர்கள் கேட்கிறாங்க, ஓய்வு நாள்ல ஏன் வேலை செய்யறாங்க? ஓய்வு நாள்ல வேலை செய்யக்கூடாது என்பது சட்டம். எனவே கதிர்களை கொய்து தின்னுதல் என்பது அது ஒரு வேலையாக பார்க்கப்படுகிறது. இதற்காக என்றால் ஒரு கூட்டம் இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கிறது. எப்படியாவது பழி சொல்லணும் என்று இயேசுக்கு மேல ஏராளமான திட்டங்கள் வைத்தார்கள். ஒண்ணுமே பண்ண முடியல. இயேசு ஞானத்தோடு இருந்தார் அல்லவா? எனவே எல்லாவற்றையும் வென்று எடுத்தார். எனவே ஞானம் வேணும், ரொம்ப வாழ்க்கையில முக்கியம். என்னுடைய ஆராதனையில நான் அதிகமாய் பேசுவது ஞானத்தை பற்றி. இறை ஞானம் வேண்டும். நம்ம உலக அறிவை மட்டும் வைத்துக் கொண்டு, நம் படிப்பு அறிவை மட்டும் வைத்துக் கொண்டு நின்று விடாதீர்கள். ஒரு நாள் தோற்று போவோம், அது நம்ம ஏமாற்றி விடும். இதை விட அதிகம் அறிவு வேற ஒருவர் இருந்தார், அவர் நம்ம ஏமாற்றி விடுவார். அப்போ நம்ம இடமிருந்து எடுக்க முடியாத ஒன்று ஞானம், கடவுளுடைய ஞானம், பகுத்தாயும் திறன். இயேசு ஞானத்தோடு இருந்தார், அவர் ஒண்ணுமே பண்ண முடியல. அடுத்தது அவங்க யாரை குறி வைக்கிறார்கள் என்றால் இயேசுடைய சீடர்களை குறி வைக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு தெரியாது, இயேசுவின் சீடர்கள் மேல் குறி வைக்கிற பொழுது அங்க இயேசு அவர்கள் பக்கமாய் நிற்பார் என்று. அன்பர்களே, இன்றைக்கு அதுதான் மெசேஜ். நீ ஆண்டவருடைய பிள்ளையா நீ இருக்கிற பொழுது உனக்கு எது என்றாலும் ஆண்டவரும் கூட வருவார். ஆண்டவனுக்கு பக்கமாக நிற்பார். பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆம், உனக்கு முன்பு ஒன்று இல்லாத போது தெரியும். ஆம், உனக்கு முன்பு பெரிய ஒரே பாதாளம் இருக்கும்படி, பெரிய குழி இருக்கும் போல தெரியும். ஆனாலும் உன்னோடு அவர் இருப்பதால் அவை அனைத்தையும் நேராக மாற்றுவார். கரடு முரடானது அனைத்துமே அது செம்மையாக மாற்றப்படும். உனக்கு எதிராக எந்த பிளவு இருந்தாலும், எந்த மனிதர்கள் இருந்தாலும் அதை ஆண்டவர் அகற்றுவார். அதுதான் இன்றைக்கு நற்செய்தியில பார்க்கிறோம். சீடர்கள் பக்கமா இயேசு இருக்கிறார். என்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணும் முடியல. இயேசுவின் சீடர்களை டார்கெட் பண்றாங்க. ஆனால் இயேசு அவர்களோடு இருந்ததால் அவர்களால் சீடர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இயேசு அவர்களுக்காக வாதிடுகிறார். நமக்காக இயேசு பேசுவார் என்பதுதான் இன்றைக்கு இறைவார்த்தை பாருங்க. இன்றைக்குரிய இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை, துயருவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். துயர் உறுகிற எல்லாரும் இல்ல, இங்க ஆறுதல் யார் பெறுவார்கள் என்றால் யார் அவர் அருகில் இருக்கிறார்களோ, யார் அவரோடு இருக்கிறார்களோ, யார் நீதிக்காய் இருக்கிறார்களோ, யார் உண்மைக்காக இருக்கிறார்களோ, யார் தன்னுடைய நலனோடு அடுத்தவர் நலனையும் பேணுகிறார்களோ, எனவே அவர்களுக்கு கடவுள் ஆறுதலாக இருப்பார். எனவே பிரியமானவர்களை, உனக்கும் எனக்கும் கடவுள் ஆறுதலாக இருப்பார். அவர் நம்மை வழி நடத்துவார். அவர் பெயரிலே நம் அபிஷேகத்தை அறுவடை செய்வோம். அவர் பெயரிலே ஆசீர்வாதத்தை நாம் காண்போம். எனவே பிரியமான இறை உறவுகளை, ஆண்டவர் நம் பக்கம் நிற்பார். எனவே நீதியோடு நம்ம இருக்கணும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத முதல்ல களைவோம். நீதியோடு இருக்கிற பிள்ளைகள் பக்கமா ஆண்டவர் இருக்கிறார். ஏனென்றால் இயேசுவோடு அவர்கள் நின்றார்கள், உண்மையாக நின்றார்கள். எனவே இயேசு தம் சீடர்களுக்காக நின்றார். நாமளும் இயேசுடைய சீடர்கள் தான், உண்மையா நிற்போம். அது நீதியான ஒரு பாதையாக இருக்கிறது. இரண்டாவது, அவர் கூட இருந்தாதான் அவர் விடுதலை தருவார். அவர் விட்டு விலகி சென்று விட்டு, ஐயோ எனக்கு எதிராக இருக்கிறார்கள், ஐயோ என்ன அப்படி பண்ணிட்டாங்களா, ஐயோ எனக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லையா என்றார். நீ ஆண்டவர்கிட்ட வா, அவர் உனக்காக கேட்பார்.
உன் வாழ்க்கையில அவருக்கு ஒரு இடத்தை கொடு. அவர் வருக வேண்டிய இடத்துல நீ வா. உன் வாழ்க்கையினுடைய உன் இதயத்துடைய கதவை திறந்து வை. அவர் உனக்குள்ளே வந்து செயலாற்றுவார். என்ன பேசணும்ன்ற வார்த்தையை உன் நாவில அவர் வைப்பார். எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற சிந்தனை தெளிவை அவர் உனக்குள்ளே தருவார். அப்படின்னா என்ன, நம்ம பிரேயர் அவ்வளவு முக்கியம். நம்ம பர்சனல் பிரேயர், நம்ம ஜெபமாலை ஜெபிக்கிறது, இருந்தோறும் ஜெபமாலை ஜெபிப்பது அவ்வளவு முக்கியம். ஆலயத்தில் சென்று நற்கரணையை சந்திப்பது அவ்வளவு முக்கியம். திருப்பலிக்கு சென்று தகுந்த தயாரிப்போடு திவ்ய நற்கரணை பெறுதல் அவ்வளவு முக்கியமான அன்பர்களே. அதை நாம் செய்து விட்டோம் என்றால் நம்மை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. சீடர்களுக்கு எதிராக நின்றார்கள், ஆனால் இயேசு சீடர்களோடு நின்றதால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உன் கூட இயேசு நிற்பார், நம் கூட இயேசு நிற்பார், நம்மை விடுவிப்பார். நாமும் அவரோடு இருக்கிற பொழுது. நன்றி ஆண்டவரே, வல்லவரே, நன்றி நல்லவரே, நன்றி இறைவா, நன்றி இயேசுவே, நன்றி. இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடர்ந்தப்பா, என்னவெல்லாம் தேவைகள், என்னவெல்லாம் விண்ணப்பங்களை வைக்கிறார்களோ, எதெல்லாம் மாறணும் ஜெபிக்கிறாங்களோ, இதுல இருந்து விடுதலை அடைய வேணும் ஜெபிக்கிறாங்களோ, அப்பா ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை வழி நடத்துங்க ராஜா, நீங்க தாங்குங்கப்பா. ஆண்டவர் உங்க கிருபை இந்த பிள்ளைகள் காணட்டும். அப்பா உமது வல்லமை இந்த பிள்ளைகள் வாழட்டும். ஆண்டவர் உமது பெயரா அபிஷேகத்தை அறுவடை செய்யட்டும். ஆண்டவர் எங்கெல்லாம் பலவீனமா, எங்கெல்லாம் உடல் நோய்கள் அந்த இடங்களெல்லாம் கரங்களை வைங்க. ஏதோ ஆண்டவர் நம்மை தொட்டுகிற நேரம் நீங்க தொடுங்க ஆண்டவர். எங்கெல்லாம் கரங்களை வச்சு ஜெபிக்கிறார்களோ, உடனே எந்த பகுதிகளெல்லாம் கரங்கள் வைக்கப்பட்டு அங்கெல்லாம் இயேசுவே அந்த வல்லமை இறங்குவதாக நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். ஆண்டவரே உங்கள் கிருபை இந்த பிள்ளைகள் அறுவடை செய்வார்களாக. அப்பா உமது பெயரில் இந்த பிள்ளைகள் சாட்சியமா நிற்பார்களாக. என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்புறாங்களோ, கமெண்ட்ல பாதற்காக ஜெபிங்க, இது வேண்டும் என்று கேட்கிறார்களோ, அப்பா ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். இறைவா உங்கள் பாதத்தில் காணிக்கையை சமர்ப்பிக்கிறேன். ஒவ்வொரு விண்ணப்பங்களும் அபிஷேகமாக மாறும். எங்களுடைய தேவைகள் அனுப்பப்படுகிற ஒவ்வொரு தேவைகளும் இயேசுவே ஆசீர்வாதமா மாற்றும்படியா நீங்க தொடுங்க. அப்பா நீங்க வழி நடத்துங்க. ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வல்லமையை பார்ப்பீங்க. அதனால் மகிழ்ச்சியா இருப்பீங்க. குறிப்பா வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவருடைய ரத்தத்தை நாம் முழுவதுமாய் கழுவப்படுகிறோம். நாம் உண்மையான இறை கிருபையில அந்த இருதயத்தில் வருகிற நெருப்பினால் நமக்கு எதிராக இருக்கிற தீமைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக இறை கிருபையில ஆசீர்வாதமாய் நாம் வாழ்வோமாக. எனவே அன்பர்களே, நாம் பக்கமாக ஆண்டவர் இருக்கிறார். நாமும் அவர் பக்கமாய் நிற்கிற பொழுது மட்டுமே அவர் பக்கம் நிற்போம். வல்லமையான இறைவன் நம் அனைவரையும் தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாக பக்கமாய் ஆண்டவர் இருக்கிறார். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care. Have a nice day.